Hello viewers, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AAT Amazon Appliances தமிழ். நான் பிரசாந்த். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா நீங்க Bajaj MX4 Majesty model, அதாவது Bajaj Majesty MX4 Steam iron box ஆக ரிவ்யூ பண்ண போறோம், அன்பாக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப பெரிய பேரா இருக்கு தெரிஞ்சு. ஓகே. அது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்றது மூலமா நம்ம சேனலோட வீடியோ உடனே தெரிஞ்சுக்கலாம். Hi guys, நம்ம சொல்லிருந்த மாதிரி நாம இன்னைக்கு Bajaj Majesty MX4 Steam iron box unbox பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். சொல்லி முடிச்சாச்சு. unbox பண்ணலாம் வாங்க. unboxingல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கப் கொடுத்துட்டாங்க. இந்த Steam iron box வாங்குனீங்கன்னா இந்த கப் மேபி அவைலபிளா இருக்கும். அதுக்கு எல்லா மாடல்ஸ்லயும் தராங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நீங்க Steam iron boxல வாட்டர் நீங்க வந்து அளந்து உள்ள ஊத்துறதுக்காக எவ்வளவு ml உள்ள ஊத்தணுமோ அந்த ml தான் ஊத்தணும். அதிகமா ஊத்தினா ஓவர்ஃப்ளோ ஆகும். சோ அதுக்காக இந்த கப் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு. அயன் பாக்ஸ்ல பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டு அயன் பாக்ஸ்ல பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்க வைப்போம். நெக்ஸ்ட் எப்பவும் போலவே ஒரு யூசர் மேனுவல். ஸ்டீம் அயன் பாக்ஸை பொறுத்த யூசர் மேனுவல் படிங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டீம் அயன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூசர் மேனுவல் மிஸ் பண்ணாம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு நீங்க சேவ் பண்ணுவீங்க. வாரண்டி கார்டே பில்லையும் ஒன்றா ஸ்டாப்ல பண்ணுவீங்க. வாரண்டி கார்டு மிஸ் ஆச்சுன்னா உங்களோட 2 years வாரண்டி நீங்க கிளைம் பண்ண முடியாமலே போகலாம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ். வாங்க அயன் பாக்ஸ்ல போகலாம். அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டீம் அயன். ஸ்டீம் அயன்ல இருக்கிற ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸ்டீம் அயன் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வரும். வாட்டர் லீக்கேஜ் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு உடனே அயன் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பணும்னு நினைக்கிறீங்க. இங்கே ஸ்டீம் பண்ணும்போது லிட்டில் பிட் வாட்டர் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அது நீங்கள் அயன் பண்ணி அந்த வாட்டர் லீக்கேஜ் அந்த மார்க் போகிற வரைக்கும் அயன் பண்ணதுக்கப்புறம் தான் போக முடியும். இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். அதோட பெருசாக சொல்கிறதுக்கு ஸ்டீமில் மைனஸ் இல்லை, ஸ்டீமில் ப்ளஸஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அயனுக்கு ஸ்டீம் அயன் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய சுருக்கம்லாம் ஒரு ஸ்டீமில் டக்குன்னு கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் பெரிய சுருக்கம் இருக்கும்போது நீங்கள் ட்ரை அயன் வச்சு கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக அதிகமாக கொடுத்து தேய்ச்சிட்டே இருக்கணும். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டீம் கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக அது கிளியர் ஆகும். ஸோ இது அதை விட அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் பெட்டர் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டீம் அயனுக்கும் ட்ரை அயனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஸ்டீம் அயன்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 1250 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1250 வாட்ஸ்ங்கிறது எனக்கு பெட்டர் தான். ஏன்னா ட்ரை அயன்ல 1000 வாட்ஸ் கொடுக்கும்போது ஸ்டீம்ல கொஞ்சம் அதிகமான வாட்ஸ் தான் கொடுக்க வேண்டியது வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டீமுங்கிறது உங்களுக்கு தண்ணி பட்ட உடனே ஆவியாகும். நீராவியாகிறது தான் ஸ்டீம். ஸோ ஸ்டீம் ஆகணும்னா உங்களுக்கு ஒரே ரீசன் வாட்ஸ் அதிகம் பண்ணும். அப்போதான் சோல் பிளேட் உடனே ஹீட் ஆகும். உடனே ஹீட் ஆச்சுன்னா தண்ணி பண்ணும்போது ஈஸியாக ஸ்டீம் ஆகும். ஸோ சோல் பிளேட்டோட வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1250 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே சில ஸ்பெக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீம் மட்டும் இல்லை, ப்ளஸ் ஸ்ப்ரேவோட கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் அண்ட் ஸ்ப்ரே அயன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே மேலே 2 பட்டன், ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க தெரியுதா? இந்த பட்டன் அட்ஜஸ்டபிள் பட்டன். இந்த அட்ஜஸ்டபிள் பட்டன் என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல புஷ் பண்ணிட்டு நீங்கள் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஸ்டீம் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் ரைட்ல புஷ் பண்ணிட்டு நீங்கள் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே ஒர்க் ஆகும். ஸோ 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே டாப் இருக்கு இல்லையா? இந்த டாப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றுறதுக்கான ஒரு சின்ன ஜெட் கொடுத்துருக்காங்க இல்லையா? சின்னதாக டம்ளர் மாதிரி. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வாட்டர் வந்து வெளியே சிந்தாமல் இருக்கும், லீக்கேஜ் இருக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் எப்பவுமே அயன் பாக்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு ஹீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். எனக்குமே ஸ்டீம்ங்கிறது என்னைக்குமே எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுதான் யூஸ் பண்ணணும். அதாவது தெரியாமல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிஸ்க் தான். அதாவது தண்ணி ஈஸியாக லீக் ஆகும். ஸோ அதனால் அதுக்காக நான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிங் கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஸ்டீம் அயனில் உங்களுக்கு வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஸ்டீம் அயனில் இந்த திருப்பிங்க இல்லையா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிங் இருக்கும், இல்லை கீழே இன்னொரு ரிங் இருக்கும், இல்லை ஒரு ரிங் இருக்கும். அந்த ஒரு ரிங்ல ஒரு லெவலுக்கு மேலே டார்க்காக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங்ல வந்து ஒரு ரிங்குக்கு மேலே டார்க்காக இருக்கும். அந்த டார்க் பொசிஷனில் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டீம் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் ஸ்டீமுக்கான டெம்பரேச்சர். நீங்கள் ஸ்டீமுக்கு பிஃபோர் இருக்கிற டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஸ்டீம் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்டீம் ஆகாமல் டேரெக்டாக வாட்டராக தான் வெளியே வரும். ஸோ நீங்கள் என்னைக்குமே ஸ்டீம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற லெவலில் மேக்ஸிமம்ல வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ மேக்ஸிமம்ல வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஸ்டீம் கிடைக்கும். இதுதான் ஸ்டீமுக்கும் ட்ரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் அதர்வைஸ் ஸ்டீமில் வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது பார்க்கலாம். இந்த அயன் பாக்ஸில் அயன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல 360 கார்டு, 360 டிகிரி கார்டு கொடுத்துருக்கனால இந்த கார்டுங்கிறது ஒயர் தான். 360 டிகிரி ஒயர் கொடுத்துருக்கனால இந்த ஒயர் உங்களுக்கு மேக்ஸிமம் டேமேஜ் ப்ரொடக்ஷன் ஆகும், டேமேஜ் ஆகாது. அதர்வைஸ் 9 பாக்ஸில் சொல்ல வேணும் இல்லை ஒன்று இருக்குது. என்னென்ன சோல் பிளே
எனவே பஜாஜ் மேக்ஸிமம் அமெரிக்கன் ஹெரிடேஜ் சோல் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. என்ன ரீசன்னா இது அமெரிக்கன் ஹெரிடேஜ் சோல் பிளேட் இல்லை, இது ஒரு மைனஸ் தான். பட் எக்கனாமி மாடல் இந்த கேட்டகரியில் எல்லா பிராண்டும் மேபி இதான் தராங்க. எனி பிராண்ட்ஸ் எல்லாருமே இதே தான் தராங்க. அமெரிக்கன் ஹெரிடேஜ் இந்த எக்கனாமி மாடலில் ஸ்டீம் அயனில் எந்த பிராண்டும் தரதில்லை. ஆல்சோ பஜாஜ் ஆல்சோ தரதில்லை. எக்கனாமி மாடல் வாங்கணும்னா நீங்கள் அமெரிக்கன் ஹெரிடேஜ் சோல் பிளேட் எதிர்பார்க்க முடியாது. இது ஒன்று தான் மைனஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அயன் பாக்ஸில் இருக்கிற மைனஸ்னா இதுதான். என்ன ரீசன்னா அமெரிக்கன் ஹெரிடேஜ் சோல் பிளேட்டுங்க ஒரு ஸ்டாண்டர்டான சோல் பிளேட், ஒரு நல்ல சோல் பிளேட்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வேறு அன்பாக்சிங் வீடியோ மேலே லிங்க் தரேன் பாருங்கள். அதர்வைஸ் வேறு எதுவும் மைனஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கன் சோல் பிளேட் போட்டதால இன்னும் ஒரு சூப்பரான அயன் பாக்ஸ்னு சொல்லியிருப்பேன். பட் அது மட்டும் இல்லை, அது மட்டும் ஒரு பெரிய மைனஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். அதர்வைஸ் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 years டோர் ஸ்டெப் வாரண்டி. பஜாஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் டோர் ஸ்டெப் வாரண்டி தான். ஸோ இது பெட்டர் ஆப்ஷன். 2 years டோர் ஸ்டெப் வாரண்டி தராங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் மெஜஸ்டி MX4 ஸ்டீம் அயன் பாக்ஸ் பெரிய பேர். இந்த அயன் பாக்ஸோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 1199 ரூபா, 1199 rupees தராங்க. இதோட எம்ஆர்பி இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அது எங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் அப்ளைன்சஸ் தான் இருக்கும். நம்ம சேனல் மூலியமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம சேனல் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்ம சேனலோட ஸ்பெஷல் ப்ரைஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.